வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி கடமை பாதையில் 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடியேற்றி வைத்து பட்டொளி வீசும் மூவர்ண கொடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. பிரதமர் மோடி, அமைச்சர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், முப்படைகளின் தளபதிகள் என பலரும் மரியாதை. நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வலிமையான ட்ரோன்கள் கடமை பாதையில் ஊர்வலம். குடியரசு தின விழாவில் மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகள். கண்கவர் ஊர்திகளை கண்டு ரசித்த சிறப்பு விருந்தினர்கள், பொதுமக்கள். குடியரசு தின விழாவில் ஜல்லிக்கட்டு காளையுடன் அணிவகுத்த தமிழ்நாடு அலங்கார ஊர்தி. தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் வந்த ஊர்தியை கண்டு ரசித்த மக்கள். குடியரசு தின விழாவை ஒட்டி வானில் சாகசம் நிகழ்த்திய வான்படை வீரர்கள். சீறி பாய்ந்த ரஃபேல் விமானத்தை பார்த்து வியந்த பார்வையாளர்கள். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சி. பாடலின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் 2500 கலைஞர்கள் உற்சாக நடனம். வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் RN ரவி. முப்படை வீரர்களின் கண்கவர் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர். நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 3 பேருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா விருது. தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு வாகன ஓட்டுநருக்கு அண்ணா விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத நல்லிணத்திற்கான கோட்டை அமர் விருதை பெற்றார் திருப்பூரை சேர்ந்த கலிமுல்லா. இஸ்லாமியரான கலிமுல்லா தனது சொந்த நிலத்தை கோவில் கட்ட கொடுத்ததால் அவரை பாராட்டி தமிழக அரசு விருது. வது குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பங்கேற்பு. தஞ்சை டெல்டா மகளிர் மாநாட்டிற்கு வருகை தந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு கருப்பு சிவப்பு உடையில் திரண்ட பெண்கள் உற்சாக வரவேற்பு. மாநாட்டிற்கு வருகை தந்த மு.க.ஸ்டாலின் மற்றும் கனிமொழிக்கு வீரவாளை பரிசளித்தார் அமைச்சர் KN நேரு. சாதி ஒழிப்பு மட்டுமல்ல, பெண் விடுதலையும் திமுகவின் கொள்கை முழக்கங்களில் ஒன்று. தஞ்சை டெல்டா மகளிர் மாநாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகம் பாதுகாப்பு நிறைந்த மாநிலம் தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூச்சமில்லாமல் பொய் சொல்கிறார் மோடி என மு.க.ஸ்டாலின் கண்டனம். பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால், மிரட்டலால், பிளாக்மெயிலால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. பாதம் தாங்கி பழனிசாமி கர்ச்சிஃபை மூடிக்கொண்டு டெல்லி சென்று வந்ததை நாடே பார்த்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நடக்கப்போகும் தேர்தல் NDA vs தமிழ்நாடுக்கான தேர்தல். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூச்சமில்லாமல் பொய் சொல்கிறார் மோடி. தமிழ்நாட்டின் மீது அவதூறு பரப்ப பிளைட்டில் வந்து செல்வதாகவும் முதலமைச்சர் விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்களை பெண்களான உங்களால் தான் முறியடிக்க முடியும். தேர்தல் பணிகளை இப்போதிலிருந்தே தொடங்குங்கள் என மகளிர் அணியினருக்கு மு.க.ஸ்டாலின் அழைப்பு. பாஜகவின் டபுள் என்ஜின் விரக்தியடைந்த என்ஜின், தோல்வியடைந்த என்ஜின், காலாவதியான என்ஜின்.
தஞ்சை டெல்டா மகளிர் மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவிக்கு குடியரசு என்றால் என்னவென்றே தெரியவில்லை. எதற்கும் பயனில்லாத ஆளுநர் பதவியே மாநிலங்களுக்கு தேவையில்லை எனவும் கனிமொழி காட்டம். தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருகை தருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். மணிப்பூர் கலவரம் வன்முறை பற்றி வாய் திறக்காதவர் மோடி எனவும் சாடல். பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கேடுகெட்ட கட்சி பாஜக. தஞ்சை டெல்டா மகளிர் அணி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த இந்தியா கூட்டணி கட்சிகள். அதிமுக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரே தீய சக்தி திமுக மட்டும்தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். மக்கள் வரி படத்தில் வைக்கும் தேநீர் விருந்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டால் என்ன தவறு எனவும் கேள்வி. பதக்கத்தையே இரவல் வாங்கும் இரவல் மாடல் முதல்வர் தமிழகத்தின் சாபகேடு என அதிமுக விமர்சனம். திமுக ஆட்சியில் தமிழக காவலர்களின் கௌரவம் நடுத்தெருவில் நிற்கிறது எனவும் பாய்ச்சல். சென்னையில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், எல்.கே. சுதீஷ் தனியாக சந்தித்து பேச்சு. கூட்டணி முடிவாகிவிட்டதா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார் எல்.கே. சுதீஷ். நண்பர் என்ற முறையிலேயே தேமுதிக பொருளாளர் சுதீஷுடன் பேசினோம். ஆளுநரின் தேநீர் விருந்தில் எல்.கே. சுதீஷுடன் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அட்டாரி வாகா எல்லையில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி. கையில் துப்பாக்கி மற்றும் முறுக்கு மீசையுடன் வீறு கொண்டு அணிவகுப்பு நடத்திய வீரர்கள். வாகா எல்லையில் கையில் துப்பாக்கியுடன் வீராங்கனைகள் அசத்தல். மிடுக்குடன் வீரநடை போட்டவர்களை கண்டு ஆரவாரம் செய்த மக்கள். மெக்சிகோவில் கால்பந்து மைதானத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. பலர் படுகாயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். அமெரிக்காவில் உறைபனி மற்றும் பனிப்புயலால் சுமார் 15 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். 2 அடி உயரத்திற்கும் மேல் பனி படர்ந்துள்ளதால் 20 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழரான ஓ. பழனிசாமிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருது. அவரது சமூக சேவைக்காக ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா மெடல் விருது வழங்கி அங்கீகாரம். நிர்வாக மறுசீரமைப்பு என்ற பெயரில் 16,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அமேசான் திட்டம். வணிகம், மனித வளம் உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிபவர்கள் நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தை இயக்காதது ஏன் என இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் விளக்கம். தொடர்ந்து ஆக்ஷன் படங்களில் நடிப்பதற்கு இருவருமே தயக்கம் காட்டியதால் விலகியதாக பேட்டி.